வணக்கம் வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சென்னா மசாலா, அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் ரைஸு, சப்பாத்தி, தொடுக்கிறதுக்கு வந்து வெஜிடபிள் ரைஸ்க்கு வந்து தயிர் பச்சடி. ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாம ஏற்கனவே நான் சென்னா மசாலா பண்ணி காமிக்கும் போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதோட இன்க்ரீடியன்ட் என்ன போட்டிங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து அது பேசாமல் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி அதில் என்னென்னலாம் போட போகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள் ரைஸ் பண்ணிடலாம். அதுக்கு கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் சீரகம் தாளிச்சிக்கலாம். பூண்டு ஒரு 2 பல்லு, வெங்காயம், வெங்காயம் வதங்கிடுது. இப்போ வந்து பீன்ஸ் சேர்த்துக்கலாம். பீன்ஸு, கேரட்டு இது 2 நிமிஷம் வதங்கட்டும். பீன்ஸும் கேரட்டும் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கேன். அது நல்லா காஞ்சிடுது. அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இதில் தாளிக்க வேண்டாம். நம்ம வந்து சென்னா மசாலா அந்த பொடி தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் தாளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஒரு பச்சை மிளகா, வெங்காயம் கட் பண்ணது 2 வெங்காயம், கொஞ்சம் மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து வதங்கிடுது. தக்காளி ஒரு 3 தக்காளி பொடியாக கட் பண்ணது, மீடியம் சைஸில் 3 தக்காளி. அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்றேன். ஏற்கனவே நம்ம வந்து கொண்டக்கடலையை நல்லா ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதனால் இதுக்கு பார்த்துன்னு போட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சம் வதங்கிடுது. இப்போ கோஸ் சேர்த்துக்கலாம். இதில் வந்து காரத்துக்கு நீங்கள் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ பஜ்ஜி மிளகா 1 சேர்த்துருக்கேன். நான் அதை சேர்த்துக்கலாம். பஜ்ஜி மிளகா இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா பச்சை மிளகாயை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். பட் பஜ்ஜி மிளகா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்து குடமிளகாயும் சேர்த்துடலாம். இன்னும் நம்ம உப்பு சேர்க்கலை, காய்க்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து மேகி வெஜிடபிள் க்யூப்ஸ்ன்னு விற்கிறது. இதுதான் நான் இப்போ சேர்க்க போகிறேன். இதில் வந்து 2 பேக்கெட் எடுத்து நான் சேர்க்குறேன். இது எப்பயோ ஒரு வாட்டி சேர்த்துக்கிறதுல தப்பு கிடையாது. இதில் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் நீங்கள் காயில் போடும்போது உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். அது சேர்த்துட்றேன். நான் மிளகு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சாதம் வந்து நல்லா ஒரு 2 கப்பு ரைஸ் வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை மிக்ஸ் பண்ணலாம். இதிலே உப்பு போட்டிருக்கு. ஸோ அதனால் தேவைப்படாது. வேணும்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். நம்ம பாஸ்மதி அரிசி இது 2 கப்பு. 1 கப்பு அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து 1.5 கப்பு தண்ணி விடலாம். நான் 2 கப்புக்கு 3 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நம்மளோட வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடுது. கொத்தமல்லியை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சுருவோம். ஸோ மூடி ஓரமாக வச்சுருவோம். நம்மளுடைய சென்னாவை வந்து இந்த பக்கம் மாற்றி வச்சுக்கலாம். நம்ம ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். தனியா பொடி, சோலே மசாலா, தக்காளி வெங்காயம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிடுது. இப்போ வந்து வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். வேக வச்ச கொண்டக்கடலை வந்து ஒரு கைப்பிடி வந்து இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கலாம். அப்போ வந்து சேர்ந்தாப்பில் நல்லா கொதிச்சு வரும்போது சேர்ந்தாப்பில் இருக்கும். சென்னா கொதிக்கிறதுக்குள்ளே தயிர் சாதம் பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து பாஸ்மதி அரிசியில் தான் இன்றைக்கி தயிர் சாதம் பிசைகிறேன். பால் மட்டும் விட்டு நல்லா பிசைஞ்சிட்டேன். சாப்பிட்ற சமயத்தில் தயிர் விட்டுக்கலாம். சென்னா வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுது. இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் க்ரீம் சேர்க்கணும். இப்போ க்ரீம் சேர்த்தாச்சு. நான் காஞ்ச வெந்தய இலையை சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், நம்மளுடைய சென்னா வந்து ரெடி ஆகிடுது. சென்னா மசாலா ரெடி ஆகிடுது. ஸோ நம்மளுடைய வெஜிடபிள் ரைஸும் ரெடி ஆகிடுது, சென்னா மசாலாவும் ரெடி ஆகிடுது, தயிர் சாதமும் ரெடி ஆகிடுது. தயிர் சாதத்துக்கு தாளிச்சிருவோம். நாம்
அதில் வந்து அதுக்குன்னே ஒரு பெருங்காயம் இருக்குது. அதை நீங்கள் தாளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, தயிர் சாதம் சாப்பிடும்போது அது வாயில் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தாளிச்சிடுவோம். எண்ணெய் காஞ்செடுத்து தயிர் சாதத்துக்கு கடுகு தாளிச்சிடலாம். பாருங்கள், பெருங்காயம் இந்த மாதிரி இருக்கும், க்யூப் க்யூபாக. அது நல்லா பொரிஞ்சு வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பொரியல் தெரியுதா? இப்போ வந்து தயிர் சாதத்தில் சேர்த்துலாம். இது வந்து சாப்பிடும்போது நமக்கு அந்த உளுத்தம்பருப்புலாம் சாப்பிட்டா எப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி அந்த பெருங்காயம் சாப்பிடும்போது நீங்கள் கடிச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து தயிர் சாதத்துக்குனே உண்டான பெருங்காயம். அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆகிடுது. நமக்கு உரமாக வச்சுருவோம். இப்போ வந்து டீ போட்டுடலாம். மேம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, டீ போடும்போது பிளாக் டீ போடும்போது வந்து என்ன டீ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள், இது வந்து பிளாக் லீஃப் டீ. நான் வந்து மூணாரில் தான் வாங்கினது. அங்கேருந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு டெலிவரி பண்ணிவிடுவாங்க. இது பாருங்கள், கோல்டன் லீஃப் பிளாக் டீ. ஒரு 11 o'clock வாக்கில் வந்து நம்ம இந்த மாதிரி அந்த டைமில் வந்து பிளாக் டீ குடிக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். நல்லா லெமன் புரிஞ்சு குடித்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் போட போகிறது வந்து ரிச் பிரேக்ஃபாஸ்ட் டீ. இது வந்து பால் விட்டு போடலாம் இந்த டீ. ஸோ நான் பால் விட்டு தான் இப்போ டீ போட போகிறேன். நான் இதோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தந்துடுறேன் உங்களுக்கு. இப்போ 1 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா கொதிச்செடுத்து ஒரு 3 டீஸ்பூன் டீ பொடி போடுறேன். ஒரு 5 நிமிஷம் டீ பொடி போட்டு கொதிச்செடுத்து இப்போ வந்து பால் விட்டுக்கலாம். நம்ம பால் விட்டு கொதிக்கட்டும். டீ நல்லா கொதிச்செடுத்து ஆஃப் பண்ணிடலாம். சர்க்கரை வந்து தேவையான சர்க்கரையை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நான் வந்து ஒரு 3 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். சர்க்கரை நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. வடிகட்டிடுவோம். சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ டீயும் ரெடி ஆகிடுது. இப்போது நம்மளோட டீயும் ரெடி. நைட்டுக்கு வந்து இன்றைக்கி ஆப்பம் தான் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து ஆப்பம் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருவோம். ஏற்கனவே நான் ஆப்பம் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். நான் வந்து அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதே மாதிரி இந்த மூணார் டீயோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஃபோன் நம்பரும் தரேன், வெப்சைட்டும் லிங்க்கும் தரேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி போய் பாருங்கள். நிறைய டீ வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து அதை வாங்கிக்கலாம். காலையில் பார்த்துருப்பீங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்ததுனால நான் வந்து காலையில் சப்பாத்தி, சென்னா, அப்புறம் வந்து வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸு, தயிர் சாதம் இதெல்லாம் பண்ணேன். நான் மத்தியானமும் அந்த சப்பாத்தியே கொஞ்சம் மிச்சம் இருந்தது, சென்னா கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதனால் நைட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ ஆப்பமும் தேங்காய் பால் மட்டும் எடுத்துகிட்டு சர்க்கரையும் தேங்காய் பாலும் போட்டு சாப்பிட போகிறோம். கொஞ்சம் சென்னா மிச்சம் இருக்குது, அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கேன். நல்லா காஞ்செடுத்து ஆப்பம் மாவு ரெடியாக இருக்குது, ஊற்றிடலாம். வெந்துன்னு இருக்கட்டும். ஆப்பம் மாவு எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் போய் பாருங்கள். இதோட அளவு மட்டும் நான் எழுதிடுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஆப்பம் எடுத்துடலாம். சூப்பராக வந்திருக்கு, அப்படியே எடுத்துடலாம். ஸோ ஆப்பம் ரெடி ஆகிடுது. அடுத்த ஆப்பமும் நம்ம விட்டுக்கலாம். இன்றைக்கி காலையிலேருந்து நான் என்ன சமைச்சேன் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் பண்ண அந்த சென்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பேசாமல் ஒரு நாள் வீடியோ போட்டப்போ அதில் நான் சமைச்சேன், அதில் என்ன போட்டிங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி வந்து அந்த ரெசிபி நான் சூஸ் பண்ணி பண்ணேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஜிபிசி பெருங்காயம், நான் தயிர் சாதத்துக்குனே யூஸ் பண்ணுற பெருங்காயம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை தவிர நிறைய பெருங்காயமும் இருக்குது. அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அப்புறம் மூணார் டீ,
டீ என்ன எங்கேருந்து டீ வாங்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் மூணாறுலேருந்து தான் டீ வாங்குறேன். அந்த டீயோட லிங்க்கும் ஃபோன் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ கண்டிப்பாக போய் வேணும்னா நீங்கள் போய் பார்த்து கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன டீ வேணுமோ அதை செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இன்றைக்கி குக்கிங் vlog உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.